பையன் நம்ம அம்மா கேட்டாங்க, "எப்போ நடப்பான் டாக்டர்ன்னு?" கேட்டோம். "இல்ல அவன் நடக்கவே மாட்டான்மா" அப்படின்னாங்க. தென் எங்க அம்மா அழுதுட்டு கேட்டாங்க, "என்னங்க டாக்டர் இப்படி சொல்றீங்க?" "இல்லம்மா கால காப்பாத்திட்டோம்ல, அத வெட்டணும்னு சொன்னாங்க, நான் காப்பாத்திட்டேன்." தங்கலான் படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் பேசிய நடிகர் விக்ரம், சினிமாவில் வாய்ப்பு தேடிய போது தனக்கு நடந்த விபத்து குறித்து எமோஷனலாக பேசியுள்ளார். இல்ல தனியா ஒரே ஆளா நடிச்சிட்டு இருப்பேன். ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு பெஸ்ட் ஆக்டர் அவார்ட் அந்த மாரி வாங்கிட்டு ஏதோ பண்ணிட்டு இருப்பேன். காலேஜ்லயும் தொடர்ந்துச்சு. காலேஜ் தான் உச்சம். எனக்கு அப்படி ஐயோ! சினிமாக்குள்ள எப்படியாவது சேர்ந்துரணும்னு நெனைக்கிறபோது, துரதிர்ஷ்டமோ, அதிசயமோ எனக்கு தெரியல. அந்த டைம்ல ஒரு படம் ஒரு ஒரு நாடகம். அந்த நாடகத்துக்கு போகும்போது ஐஐடில பிளாக் காமெடின்னு அதில நான் கதாநாயகனா நடிச்சேன். எனக்கு பெஸ்ட் ஆக்டர் கிடைச்சது. அன்னைக்கு எனக்கு ஆக்சிடென்ட் ஆகி என் கால உடைச்சேன். தங்கலான் மாரியே. கால் உடைஞ்சு, கால வெட்டணும்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் போயிட்டு 3 வருஷம் ஹாஸ்பிட்டல் பெட்லயே கடந்தேன் 3 வருஷம். 23 சர்ஜரி. அதுக்கப்புறம் 1 வருஷம் கிரட்ச் வச்சு தான் நடப்பேன். அந்த டாக்டர் சொன்னாரு எங்க அம்மாகிட்ட, "நீங்க வந்து இனிமே" பையன் நம்ம அம்மா கேட்டாங்க, "எப்போ நடப்பான் டாக்டர்ன்னு?" கேட்டோம். "இல்ல அவன் நடக்கவே மாட்டான்மா" அப்படின்னாங்க. தென் எங்க அம்மா அழுதுட்டு கேட்டாங்க, "என்னங்க டாக்டர் இப்படி சொல்றீங்க?" "இல்லம்மா கால காப்பாத்திட்டோம்ல, அத வெட்டணும்னு சொன்னாங்க, நான் காப்பாத்திட்டேன். நான் வந்து இந்த மாரி வேற எதுவும் பண்ண முடியாது. பட் கால் இருக்குல்லப்பா" அப்படின்னு. "கால் வச்சுட்டு என்ன டாக்டர் பண்ண முடியும்னு?" அழுதுட்டு இருந்தாங்க. நான் வந்து, "ஏன் அழுவுற? நான் நடப்பேன்." நான் உடனே எல்லாருக்கும் தெரியும் நான் நடக்க முடியாது. ஏன்னா டாக்டரே சொல்ட்டாரு. மோகன்தாஸ்ன்னு சென்னையில மிகப்பெரிய டாக்டர் சொல்ட்டாரு நடக்கவே முடியாதுன்ட்டு. ஆனா எனக்கு நடிக்கணும். எனக்கு சினிமால நடிக்கணும். நான் கிறுக்க மாரி இருந்தேன். எனக்கு வந்து பெரிய ரோல்லாம் பண்ணக்கூடாது. எனக்கு ஒரு சின்ன ரோல் பண்ணாலும் ஒரே ஒரு சீன்ல வந்தாலும் பரவால்ல. யூ நோ அந்த ஒரு வெறியில தான் இருந்தேன். ஸோ அப்படி இருக்கும்போது மெதுவா பட வாய்ப்புகள் வந்துச்சு. பட வாய்ப்புகள் வந்து அதுவும் வொர்க் அவுட் ஆகல. என்னோட போராட்டம் அங்கே தொடர்ந்துச்சு. இன்னொரு 10 வருஷம் போராடினேன். அப்போ அதுவரைக்கும் எல்லாருமே இல்ல, இல்ல நீ நடிக்க ஏன்டா உன்னால எப்புட்றா நடக்கவே முடியாதுன்னு சொல்லும்போது மெதுவா ஒரு குச்சிய தூக்கி போட்டேன். அப்புறம் இன்னொரு குச்சி அந்த டைம்ல நான் வேலைக்கெல்லாம் போவேன். ஏன்னா வீட்டுக்கு சம்பாதிச்சும் குடுக்கணும். எங்க அம்மா சொன்னாங்க, "நீ விட்டுடுறா எதுக்குடா இதெல்லாம் பண்ற? நான் பார்த்துக்கிறேன்டா." ஐ செட், "இல்ல நான் நடிக்கணும்மா, நான் நடிக்கணும்." லூசு பையன் மாரி இருக்க. சும்மா போய் படுறான்னுவாங்க. முடியாது நான் போவேன்ட்டு. அந்த ஒரு 2 குச்சியில ஒரு குச்சி போட்டேன். அப்புறம் ஒரு குச்சிய போட்டு சிவாஜி சார் ஒண்ணு வச்சிருப்பார்ல, அப்படி நடந்து உட்காந்துக்கலாம். அந்த மாரி ஒரு குச்சி வச்சுட்டு இருப்பேன். அத வச்சுட்டே வேலைக்கு போவேன். லின்டாஸ்ல நான் பண்ணிட்டு இருந்தேன். இப்ப ரூ. 750 தான் சம்பளம் ஒரு மாசத்துக்கு. நான் அத வச்சுட்டு போவேன். போயிட்டு நான் வேலை செஞ்சுட்டு வருவேன். பட் என்னன்னா, அதுக்கப்புறம் இந்த சினிமா வாய்ப்பு வந்த பிறகு எல்லாரும் அமைதியாயிட்டாங்க. சரி நடிக்கிறான். ஆனா படம் ஓடல. இன்னும் படம் ஓடல. 10 வருஷம் போச்சு. திருப்பி ஆரம்பிச்சுட்டாங்க. "ஏன்டா நடிக்க வராதுடா, விட்டுடுறா. வேற ஏதாவது பண்ணு." என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது பரிதாபமா பார்ப்பாங்க. எல்லாரும் ஒவ்வொரு இதுல பெரிய ஆளாயிட்டு இருந்தாங்க. நான் மட்டும் அப்படியே இவன் பாவம் அப்படிதான்னு சொல்லிட்டு இருந்தேன். எனக்கு ரொம்ப ஒரு மாரி ஃபீல் ஆயிட்டே இருக்கும். ஆனா, இல்ல என்னால முடியும்னு சொல்லிட்டு நான் அன்னைக்கு நான் விட்டிருந்தேன்னா, இன்னைக்கு நான் இந்த மேடையில நான் இருக்க மாட்டேன். உங்களுக்கு வந்துட்டு உங்க கூட நான் இப்ப பேசிட்டு இருக்க மாட்டேன். அதுதான் ஐ திங்க் நம்ம வந்து ஒரு 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 கனவு இல்லன்னா ஒரு இத வந்து நம்ம சேர்க்கணும். அங்க போய் சேரணும்னு நெனச்சு நம்ம அதையே இது பண்ணோம்னா, கண்டிப்பா அது வொர்க் அவுட் ஆகும். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.